வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் இந்த மந்தோடைய கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு பற்கள் தட்டி சேர்த்து நல்லா பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்ததாக இருந்தால் தான் ஜூஸ் வந்துட்டு நல்லா வரும், தொக்கும் நமக்கு நிறைய கிடைக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடும், மசாலாவுடைய பச்சை வாசனை. அது மட்டும் இல்லாமல் தொக்கில் வந்துட்டு சீக்கிரமாகவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில வைக்கலாம். இப்போது பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்துட்டு வேக வச்சு உரித்து எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வேக வச்சு இந்த தொக்கு பண்ணலாம். சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா புரட்டி எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்துட்டு சாம்பார், ரசம், தயிர் அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட் மந்த்து சொன்ன மாதிரி இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு ஒவ்வொரு வின்னர் வந்துட்டு செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அந்த வின்னர் யாருன்றது அந்த மந்த்து எண்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த மே மந்தோடைய வின்னராக வந்துட்டு மனிஷா அப்படின்றவங்க செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி வர ஒவ்வொரு மந்த்லேயும் கூட நம்ம ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். அதனால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. யார் வின்னர் அப்படின்றத இப்போ இந்த மந்த் என்று சொன்ன மாதிரியே ஒவ்வொரு மந்த்து எண்டுலேயும் என்ன வீடியோ போடுறனோ அந்த வீடியோவில் கடைசியில் இந்த மாதிரி ஒவ்வொரு வின்னரை செலக்ட் பண்ணி சொல்ல போகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.